நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு நிறையா பேய் கதை அர்பன் லெஜெண்ட்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பேசிக்கிட்டு இருந்த ஒரு பேய் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண 3 சின்ன பசங்களோட கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் டைமில் 13 வயசான ஜான் அப்படிங்கிற பையனை அவனோட அப்பாவும் அம்மாவும் வீட்டில் தனியாக விட்டுட்டு வீக்கெண்ட் அப்போ ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க. ஜான் அவனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான ஆர்னால்டையும் டேவிடையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறான். இவங்க 3 பேரும் ஜானோட ரூமில் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ ஆர்னால்டு ஏஞ்சி போய் அந்த பாட்டோட வால்யூமை குறைக்கிறான். ஆர்னால்டு நம்ம ஏன் ஏதாச்சும் பயங்கரமான கதையை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டேவிட் இது நல்ல ஐடியாவாக இருக்குது, ஃபஸ்ட்டு யார் ஆரம்பிக்கிறான்னு கேட்க அதுக்கு ஜான் என்கிட்ட ஒரு பயங்கரமான கதை இருக்குது, ஆனால் அது சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டேவிட் பரவாயில்ல சொல்லுடா கேட்கலாம் அப்படிங்கிறான். உடனே ஜான் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் முன்னாடி கேட்ட ஒரு பயங்கரமான கதையை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது நடந்து பல வருஷம் இருக்கும். அப்போது ஒருத்தன் அவனோட 7 வயசு பையனோட வாழ்ந்துட்டு வரான். அந்த பையனோட அம்மா அவனை பெத்தெடுக்கும் போது இறந்து போயிடுறாங்க. இந்த பையனும் அப்பாவும் கிராமப்புறத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த நம்ம வீடை சுற்றி பல கிலோமீட்டருக்கு எந்த வீடுமே இல்லாமல் இருந்திருக்கு. அந்த காலத்துலலாம் ஒரு ஊரை சுற்றி ரொம்ப தூரத்துக்கு டெலிஃபோன் வயர் போடாததுனால இவங்க வீட்டில் டெலிஃபோன் கூட இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த பையனோட அப்பா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்போது அவரோட வீடு எரிஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்து பதறி போகிறாரு. நம்ம பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அவர் பயந்து போய் அவன் பேரை கற்றுக்கிட்டே வீட்டுக்குள்ளே ஓடி வராரு. அப்போது அவரோட பையன் கத்த ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்போ தான் அந்த பையன் பெட்ரூமில் மாட்டிக்கிட்டான்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. அவர் பெட்ரூம் கிட்ட ஓடி போய் அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த கதவு அசையவே இல்லை. ஏன்னா கதவுக்கு அந்த பக்கம் அந்த பையனோட பெட்ரூமோட சீலிங்ல இருந்து ஒரு பீம் விழுந்து இந்த கதவை திறக்கிறதுக்கு தடையா இருந்திருக்கு. உடனே இவர் கையை வச்சு இந்த கதவை போட்டு அடிக்கிறாரு. ஆனா அங்க எந்த ஒரு அசைவுமே இல்லை. இவர் பின்னாடி வந்து இவரோட தோள்பட்டையால் அந்த கதவை இடிக்கிறாரு. அந்த அப்பையும் இந்த கதவு திறக்கல. அவரால் அங்கிருந்து கதவுக்கு அந்த பக்கம் அவரோட பையன் கதற சத்தத்தை மட்டும் தான் கேட்க முடியுது. அவரோட பையன் பதறி போய் கத்தி கதறி அழுகுறான். அவர் என்னதான் அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணாலும் அவரால் அந்த கதவை எதுவுமே பண்ண முடியல. இவர் ஆத்திரத்தில் கத்துறாரு. அண்ட் அவரோட பையனை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அழவும் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் எதை பற்றியுமே நினைக்காம அவரோட பையனை பற்றியும் கதவுக்கு அந்த பக்கம் இருந்து அவன் கத்துறதை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவரோட பையன் வீட்டில் மாட்டி எரிஞ்சு இறந்துடுறான். அண்ட் இவரும் கதவை திறந்து அவரோட பையனை காப்பாற்ற முடியாமல் கதவுக்கு வெளியிலேயே இருந்து நெருப்பில் மாட்டி இறந்துடுறாரு. ஜான் இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆர்னால்டு கடுப்பாகி இது பயங்கரமாகவே இல்லைன்னு சொல்கிறான். உடனே டேவிடும் ஆமாம் இது ரொம்ப மொக்கையாக இருக்குது, பயங்கரமாக இருக்கிறத விட இது கேட்கவே ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஜான் இந்த கதையோட கடைசி பகுதியை சொல்லலான்னு முடிவு பண்ணுறான். ஆக்சுவலாக இந்த கதையோட கடைசி பகுதியை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேணான் இருந்திருக்கான். ஆனால் அவங்க 2 பேரும் இந்த கதை பயமாகவே இல்லைன்னு சொன்னதுனால அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இதை சொல்லலான்னு முடிவு பண்ணுறான். இருங்க உங்களுக்கு மீதி கதை தெரியாதுன்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜான் அப்போலிருந்து அவங்க அப்பாவோட பேய் கதவை திறந்து அவரோட பையனை காப்பாற்றுறதுக்காக இன்னை வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கான். அண்ட் யாராச்சும் எல்லாமே எரியுது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கூப்பிட்டா அந்த பேய் டோர் கிட்ட வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருமா. டேவிட் ஜானை பார்த்து இது நீ ட்ரை பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜான் இல்லை இது ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறான். உடனே ஆர்னால்டு எக்ஸைட் ஆகி ஹே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜான் பதற ஆரம்பிக்கிறான். ஏன்டா இவங்க கிட்ட நம்ம இந்த கதையை சொன்னோன்னு அவன் யோசிக்கிறான். ஆல்சோ தேவையில்லாமல் ஒரு பேயை கூப்பிடுறதுல அவனுக்கு விருப்பம் இல்லை. டேவிட் சிரிச்சுக்கிட்டே நாம இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். ஜான் இது வேணான்னு சொல்லி டேவிட் கிட்டேயும் ஆர்னால்டு கிட்டேயும் சொல்லலாம்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க 2 பேருமே அதுக்கான வாய்ப்பை கொடுக்கல. உடனே ஆர்னால்டு ஒரு பயந்த சின்ன பையன் மாதிரி அவன் குரலை மாற்றிக்கிட்டு அப்பா அப்பா காப்பாற்றுங்கப்பா, என்னை சுற்றி ஒரு நெருப்பாக இருக்குப்பா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கத்துறான். இதுக்கப்புறமேட்டு அவன் கேலியா சிரிக்க ஆரம்பிக்கிறான். டேவிட் இதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கான். ஆர்னால்டு திருப்பி இன்னும் சத்தமா அப்பா நான் எரியிறேன்ப்பா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். உடனே ஜான் பயந்து போய் ஆர்னால்டு நிறுத்து இது வேடிக்கையா இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே ஆர்னால்டு எதுக்கு கத்துற, இது ஒரு முட்டாள்தனமான கதை அண்ட் இது கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக கூட இல்லைன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறமேட்டு அவன் திருப்பி ஒரு சின்ன பையன் மாதிரி குரலை மாற்றிட்டு உதவி கேட்டு கத்துறான். அப்போ இவங்க 3 பேர் இருந்த பெட்ரூம் டோரை யாரோ தட்டுறாங்க. ஆர்னால்டு கத்துறதை நிறுத்திடுறான். இவங்க 3 பேரும் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. ஒரு பயங்கரமான அமைதி உண்டாகுது. இவங்க 3 பேரும் கொஞ்சம் கூட சத்தம் போடாமல் இவங்களை மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. திருப்பி கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அண்ட் எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன சத்தம் அது அப்படின்னு ஆர்னால்டு கேட்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மனுஷன் அலற சத்தம் கேட்குது.
இது இறந்து போகிற நிலைமையில உள்ள ஒரு விலங்கோட அழுக சத்தம் மாதிரி கேட்கறதுக்கு ரொம்ப சோகமாக இருந்திருக்கு. கதவை இடிக்கிற சத்தமும் இந்த அழுக சத்தமும் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து பயந்து போய் ஜான் ஒரு அலமாரிக்கு பின்னாடி ஒளிய ட்ரை பண்ணுறான். அண்ட் ஆர்னால்ட் ஒரு சேர் எடுத்துகிட்டு போய் யாராவது ரூம் கதவை திறந்தா அவங்க அடிக்கலான்னு தயாராக இருக்கான். டேவிட் பயந்து போய் செவுத்தோரமாக சுருண்டு நிற்கிறான். அண்ட் அப்போ இல்லை என்னது இது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அழுவ ஆரம்பிக்கிறான். கதவுக்கு பின்னாடி இருந்து அந்த அலற சத்தம் இன்னும் சத்தமாக கொடூரமாக பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த கதவை இடிக்கிற சத்தம் ரொம்ப அதிகமாக அந்த கதவு உடையிற அளவுக்கு கேட்டிருக்கு. டேவிட் ரொம்பவே பீதி அடைகிறான். என்னால் இதை எடுத்துக்க முடியல, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அழுதுகிட்டே ஜன்னல் பக்கத்தில் ஓடி போய் அவன் ஜன்னலை திறக்கிறான். ஜான் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள வெளியே குதிச்சிடுறான். டேவிட் கீழே உழுவுற சத்தம் பொத்துன்னு கேட்குது. கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் அமைதியாயிடுது. டேவிட் கீழே விழுந்த வழியில அம்மானு கத்துறான். ஜான் ஜன்னல் வழியா காங்கிரட் தலையில விழுந்து வழியில துடிச்சுக்கிட்டு இருந்த டேவிட எட்டி பார்க்கறான். அதுக்கப்புறமேட்டு கதவுக்கு பின்னாடி இருந்த அந்த அலறல் சத்தமும் யாரோ கதவை இடிக்கிற சத்தமும் அதிகரிச்சிருக்கு. அப்போ நிலைமை இன்னும் மோசமாயிருக்கு. கதவுக்கு பின்னாடி இருக்க பேயோட சேர்ந்து டேவிட் கத்துற சத்தமும் கேட்டு அந்த இடமே ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கு. ஜானாலையும் சரி ஆர்னால்டாலையும் சரி கதவை திறந்து போய் டேவிடுக்கு உதவ முடியல. அப்போ ஜானுக்கு ஏதோ ஒரு வாடை அடிச்சிருக்கு. அது மனுஷ செதை எறிகிற வாடை. அந்த வாடை ரொம்ப மோசமா அடிச்சு மூச்சு முட்டுற அளவுக்கு வீசியிருக்கு. ஜான் திரும்பி ஆர்னால்டை பார்க்கறான். அப்போ ஆர்னால்ட் ரூமுக்கு நடுவுல அசையாம நிற்கிறான். ஆர்னால்ட் அந்த கதவையே அவனை அறியாம குறுகுறுன்னு பார்க்கறான். அப்போ கீழே குனிஞ்சு வாந்தி எடுக்கிறான். இந்த செதை எரிஞ்சு போற வாடையினாலையும் ஆர்னால்ட் வாந்தி எடுக்கிறத பார்த்ததுனாலையும் ஜானும் வாந்தி எடுக்கிறான். டேவிட் வெளியே வலித்தான் அவனை கத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பேய் கதவை மோதிக்கிட்டு இருக்கு. ஜான் வாந்தி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவன் செவுத்தோரமா நிற்கிறான். அண்ட் அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வருது. டேவிட் வெளியிலிருந்து கத்துற சத்தம் தான் இந்த பேயை அட்ராக்ட் பண்ணதோன்னு யோசிச்சு அவன் ஜன்னலை சாத்திடுறான். ஆர்னால்டும் ஜானும் காதை பொத்திட்டு தரையில உட்காந்துருக்காங்க. கதவு உடைக்கிற சத்தமும் கத்துற சத்தமும் காதை கிழிக்க இவனோட வாந்தி நாத்தமும் செதை எரிஞ்சு போற வாடையும் இவங்க மூக்க தொலைச்சிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை இடிக்கிற சத்தமும் அலற சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அந்த கெட்ட வாடையும் போய் அந்த இடமே அமைதியாயிடுது. டேவிட் கத்துற சத்தம் மட்டும் ஜன்னல் வழியா கம்மியா கேட்டிருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஆர்னால்ட் ஜானை பார்த்து அமைதியா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜான் மேபி நம்ம ஒரு போலீஸ்க்கு கூப்பிடணும், அப்படி இல்லைன்னா ஆம்புலன்ஸ்க்கோ ஃபயர் சர்வீஸ்க்கோ கால் பண்ணி டேவிடுக்கு உதவணும்னு சொல்கிறான். உடனே ஆர்னால்ட் உன் ஃபோன் எங்கே இருக்குன்னு ஜானை கேட்குறான். அதுக்கு ஜான் என் ஃபோன் கீழ் வீட்டில் இருக்குன்னு ரிப்ளை பண்ணுறான். அது போயிடுச்சுன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஆர்னால்ட் கேட்குறான். அதுக்கு ஜான் சந்தேகத்தோட எனக்கு தெரியல, ஆனால் இடமே அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆர்னால்ட் எப்படி இருந்தாலும் நம்ம ஃபோன் எடுக்கிறதுக்கு கீழே போய் தான் ஆகணும், அது போயிடுச்சு தானே அப்படின்னு கேட்கறதுக்கு ஜான் சந்தேகத்தோட அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறான். கீழே போய் நான் ஃபோன் எடுத்துறேன்னு சொல்லிட்டு ஆர்னால்ட் ஏஞ்சி தயக்கத்தோட கதவு பக்கத்தில் போகிறான். கதவோட கைப்பிடியை பிடிச்சி திறந்து ஹால்வேல எட்டி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. உடனே திரும்பி பார்த்து இவ்வளோ நேரம் கதவு திறந்தா இருந்ததுக்கு இந்த பேய் ஒரு முட்டாளாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கதவுல இருந்து கண்ணு மிக்கிற நேரத்தில் ஒரு கை வந்து இவனோட கழுத்தை சுற்றி பிடிச்சிடுது. ஆர்னால்ட் பயந்து அவனோட கண்ணு விரிஞ்சு போய் சிலை மாதிரி இருந்திருக்கான். அவன் கழுத்தை பிடிச்ச அந்த கை கருப்பு கலர்ல கரியப்பன மாதிரி இருந்திருக்கு. அதுல இருந்து அந்த செதை எரிஞ்சு போன வாடையும் வந்திருக்கு. ஜான் ரியாக்ட் பண்றதுக்குள்ள அந்த பேய் ஆர்னால்டோட கழுத்தை பிடிச்சிட்டு கதவு வழியா மறைஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் பலத்த சத்தத்தோட கதவை சாத்திடுது. ஜான் ஏஞ்சி கதவை நோக்கி ஓடுறான். ஆனா அவனுக்கு கதவை திறக்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. இவன் ஆர்னால்டோட பேரை சொல்லி கத்துறான். ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இவன் கதவை திறக்காம அந்த எரிஞ்ச பேய் இருக்குமோன்ற பயத்துல உள்ளே இருந்துடுறான். அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் ஆர்னால்ட யாருமே பார்க்கல. ஜானை அவனோட அப்பாவும் அம்மாவும் எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இவனோட சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிட்டு போறாங்க. ஜான் அந்த வீட்டில் நடந்த விஷயத்தை பத்தி யார்ட்டையுமே சொல்லலை, அவங்க அப்பா அம்மாட்ட கூட. டேவிட 1 மாசம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவன் ஜன்னல் வழியா கீழே குதிச்சதுனால அவன் முதுகு உடஞ்சு போயிருது. அண்ட் டேவிடும் இந்த விஷயத்தை பத்தி வெளியில யார்ட்டையும் சொல்லலை. சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்க. அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்க.